நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவகார்த்திகேயன் எதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் இங்கே எல்லாரும் சேர்ந்து அப்படின்னா, ஜஸ்ட் டு சே தட் சிவா வி ஆர் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப நல்ல ஆக்டர், நீங்கள் ரொம்ப நல்லா என்ன சொல்கிறது ஹோஸ்ட்டாக இருந்தீங்க, அப்புறம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல சூப்பராக இப்போ பாடுறீங்க, சிங்கர் எல்லாம் சொல்கிறாங்க. பட் இது எல்லாத்த விட ஒரு பேசிக் குவாலிட்டி ஐ திங்க் நான் ரொம்ப தைரியமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் சிவா பற்றி. இது எங்கேயுமே யாருமே சொல்ல மாட்டாங்க. சிவா ரொம்ப ரொம்ப தங்கமான யோக்கியமான ஒரு பையன். இன்னைக்கு இவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோ அன்போட ஒரு ரெஸ்பெக்டோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இவருக்காக இங்கே வந்திருக்கோன்னா தட் இஸ் பிகாஸ் அவருடைய குணம் அப்படிப்பட்ட குணம். சிவா அதை என்றைக்கும் விட்டுறாதீங்க. அதனால தான் இந்த டேலண்ட் எல்லாம் இருக்கு. பட் நான் பர்சனலாக நம்புறேன் அந்த ஒரு குணத்தினால தான் நீங்கள் இவ்வளோ பெருசாக வளர்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கரெக்டா? தெரியல, நானே எப்படி என்ன புகழ்ந்துக்க முடியும்? போங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. அதான் நான் பண்றேன்ல, எஸ் மட்டும் சொல்லுங்க. அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றேன்னு தெரியாம நான் அப்படியே முழிச்சிட்டே இருக்கேன். அப்படியே இருக்கேன் நான். கண்டிப்பா எப்படி இருந்தனோ அப்படியே இருக்கேன் நான். யா ப்ளீஸ் அப்படியே இருங்க. அதுதான் எங்க எல்லாருக்கும் வேணும். ஸோ ஆல் த கோ-ஹோஸ்ட் ஒன்னா சேர்ந்து இந்த விஜய் டிவில pride of Vijay TV னு சிவகார்த்திகேயன் கொடுக்குறோம். he is pride not only because of his talent, அவர் ரீச் பண்ணிக்கிற இடம் மட்டும் இல்லை, அவருடைய குணத்துக்கும் we are very very happy and proud. you are such a pride to Vijay TV and it is not a joke. நாங்கள் அவார்ட் கொடுக்க தகுதி இருக்கணும், பட் எங்களுக்கு இருக்கிற ஒரே தகுதி நாங்கள் உங்களோட கோ-ஹோஸ்ட் பண்ணியிருக்கோங்கிறது. பூமி என்ன சுத்துதே, பூமனெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குறேன், கைய கட்டி நிக்குதே, டேமேஜான பீஸ் நானே, ஜோக்கர் இப்போ ஹீரோவான, காஞ்ச மண்ணே ஹீரோவான, சாஞ்ச தூணு நேரான, என்னோட பேரு சீரானது, என்னோட பாத நேரானது. On behalf of Vijay TV இன்னும் நிறைய சிவகார்த்திகேயன் மாதிரி நிறைய பசங்களை நாங்கள் அனுப்பிச்சுட்டே இருப்போம். வெள்ளித்திரை பி ரெடி ஃபார் அஸ். இதே மாதிரி நீங்கள் பாலிவுட்லேயும் சரி ஹாலிவுட்லேயும் சரி போய் கலக்கணும். உங்களுடைய வாழ்த்துக்கள். எனக்கு அதெல்லாம் தெரிலங்க. இங்கே சான்ஸ் கொடுக்குறாங்க, இதை பண்ணிடுவேன். தமிழ் ஒழுங்காக பேச வருது, அவ்வளோதான். அண்ட் ப்ரைட் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு சேனல் அண்ட் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லாரும் சேர்ந்து எங்களோட ப்ரைட்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுக்கும்போது இதை விட சந்தோஷப்படுறதுக்கு வேறு ஒரு விஷயம் இருக்குமான்னு எனக்கு தெரில. எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் பெருமை அப்படின்ற விஷயந்தான் அடுத்தடுத்து ஓட வைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன இந்த விஜய் டிவியில் நான் இது எதையுமே எதிர்பார்த்ததே கிடையாது, இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். மிமிக்ரி பண்ண தெரியும் அப்படிங்கிறவன ஸ்டேஜில் ஏற்றி விட்டது தான். அண்ட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், நிறையா பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா சொல்லலை. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணுன்னா எங்கள் கலக்குபோது யார் டீமுக்கு தான் சொல்லணும். வெங்கடேஷ் பாபு சார், தாம்சன் அண்ணா, பிரவீன் அண்ணா, அவங்க எல்லாருக்கும் சொல்லணும், அந்த டீமில் இருக்க எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஜோடி டீமில் இருக்கிற நெல்சன் அண்ணா, ராஜ்குமார் அண்ணா, விவேக் அண்ணா எல்லாருக்குமே சொல்லணும். அண்ட் கூட பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, ஹோஸ்ட் பண்ண எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னோட அதிதி டீம், இகி சார், சுனிதா, தியாகுண்ணா, சுவாமிண்ணா, நிறைய பேர் இருக்காங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் இது மாதிரி நிறைய ஷோஸ் நான் பண்ணும்பொழுது ஒவ்வொருத்தரும் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பெரிய பெரிய விஷயங்கள் வரும்பொழுதெல்லாம் டிசைட் பண்ண பிரதீப் சார், மகேந்திரன் சார் அண்ட் ஃபைனலாக ஸ்ரீராம் சார் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன பண்ணாலும், எத்தனை படங்கள் பண்ணாலும் ஸ்டார்ட் விஜய் டிவியில் இருந்து தான் அப்படிங்கிறது எல்லாருமே அவங்களா சொல்கிறேன். நான் விஜய் டிவியில் தான் ஆரம்பித்தேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படல. அண்ட் முதல்ல மெரினா படம் நடிக்கும்போது நிறைய பேர் ஃபேமிலி க்ரௌட் படம் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விஜய் டிவி கொடுத்த ரீச் தான் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி டெலிவிஷன்லேருந்து சினிமாவில் ஒருத்தர் போய் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத உடச்சி இன்றைக்கி இந்த மேடையில் இவ்வளோ பெருமையாக நிற்க வச்சுருக்கிறது விஜய் டிவி, இங்கே ஒர்க் பண்ண எல்லாரும் அண்ட் ஃபைனலாக விஜய் டிவி பார்த்த எல்லாரும் அண்ட் மக்கள் எல்லாருக்குமே பெரிய 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 நன்றி. அண்ட் அது மாதிரி சூப்பர் சிங்கர் டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லணும். யாரையாவது மறந்தேன்னா சாரி. ரொம்ப எமோஷ்னலான மொமெண்ட். ஒன்று தான் ஆசைப்பட்றேன், என்றைக்குமே இவங்க ப்ரைடுன்னு நினைக்கணும் என்ன அப்படிங்கிறது தான். ரொம்ப பெரிய சேலஞ்சஸ் அடுத்தடுத்து காத்துட்ருக்குன்னு தெரியும். ஏன்னா டக்குன்னு படங்கள் கிடச்சிச்சு சான்ஸு, டக்குன்னு ஓடிச்சு. பட் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் தான் நிற்கிது. அதுக்கு இந்த மேடை இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாரும், இந்த டிவி கூட இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதோட ஒரு சிம்பிளாக தான் இந்த அவார்டை நான் பார்க்குறேன். அண்ட் அடுத்தடுத்து தொடர்ந்து ஓடிட்டே இருப்பேன். நீங்கள் எல்லாம் கொடுக்குற இந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ். தேங்க்யூ, லவ் யூ ஆல். We will do a dance number together. Can I have a dance number? ஏன்னா இவங்க எல்லாம் சினிமாவுக்கு போயிடுறாங்களா, இவங்க பிடிக்கவே முடிய மாட்டேங்குது. Can I have the song please? Darling,
மூச்சுல கடவோடுறோயாம ஆவி புகையாய் வாடி நெஞ்சில விளையாடுற போகாம நான் புவியிலதான் பரப்பெடுத்ததையே அது புரியுதடா உன் நிழலில நான் குடியிருந்திடத்தான் எனக்கு தெரியுதடா ஆத்தாடி தலகாலு புரியாம பார்த்தேனே உன நானும் தயங்காம காத்தோட காத்தாக கை கோத்து நடப்பேனே விலகாம ஸோ இவ்வளவு க்ரோத் இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணின சிவகார்த்திகேயனோட அடுத்த மூவ் இப்போது லாஸ்ட் 6 மந்த்ஸாக என் கல்யாணத்துக்கு வந்தார் சிவா. அதுக்கு முன்னாடி அவரை வந்து மான்கராத்தே சமயத்தில் தான் நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் வந்து மான்கராத்தே ஷூட்டிங் ஃபைனல் ஸ்டேஜஸ் நடக்கும்பொழுது தான் என்னோட இன்விடேஷன் அவர்கிட்ட போயிட்டு நான் கொடுத்தேன். அப்போ கொடுக்கும்பொழுதே எனக்கு அன்றைக்கி கண்ணில் தண்ணி. ஏன்னா வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மினி மில்ஸில் நடந்துட்டுருக்கு, பயங்கர கூட்டம். இவர் வந்து ஒரு பெரிய அந்த பாக்ஸிங் செட்டப்பில் வந்து வில்லனோட ஒரு சண்டை. அந்த இடத்துல அவர் என்ட்ரு பண்ணாலே அப்படி கத்துறாங்க அவ்வளோ பயங்கரமாக. ஸோ நான் வந்து என்னோட சேனலில் ஒரு ஆங்கராகவும் ஒரு கொலீகாவும் மீட் பண்ண சிவகார்த்திகேயனுக்கு வந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அவர் அடைஞ்ச ஸ்டேஜை வந்து என் கண்ணுக்கு நேரம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நான் உணர்ந்தேன். புல்லரிச்சுது. ஸோ வந்து அன்னைக்கு எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீரே வந்தது அதை பார்க்கும்பொழுது. அப்போ நான் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 6-7 மாதம் முன்னாடி மீட் பண்ணும்பொழுது வேற ஒரு மனிதரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியே பயங்கரமாக வெயிட்லாம் போட்டு மசில்லாம் ஆட் பண்ணி அவரோட பாஸ்டர், பாடி லாங்குவேஜ், பேசுகிற விதம் ஒரு போலீஸ் கணக்காக இருந்தார். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நிஜமாவே போலீஸாக தான் நடிக்கிறாரு தானா படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு டெடிக்கேஷன்! ஒரு வித்தின் 3-4 மந்த்ஸ் கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர், மேக் ஓவர். அவரோட ஸ்கின் டோன்லேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாரு. இப்போ மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு லைட்டாக. இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது எதுக்குன்னு கேட்டால் இல்லைங்க இந்த படம் முடிய போகுது, அடுத்த படத்துக்கு வேறு மாதிரி லுக் அப்படின்னாரு. ஸோ ஃபைன் ஆக்டருக்கான எல்லா அடையாளங்களும் வந்து அதை சின்சியராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து நிஜமாவே தெரியுது ஒவ்வொரு விஷயத்துல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுறாருன்னு. 9:30-10 மணிக்கு வந்து யாராவது ஏதாவது மெசேஜ் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்கன்னா ஐ ஹேவ் ஏர்லி மார்னிங் ஷூட் டுமாரோ, ஐம் கோயிங் டு ஸ்லீப், கேன் ஐ கால் யூ பை டுமாரோ ப்ளீஸ் அப்படிம்பாரு. ஸோ ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்காரு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் சிவா, விஷ் யூ த வெரி பெஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து திருஷ்டி உங்களுக்கு நிறையா இருக்குது, சுற்றி போட்டுக்கோங்க. அண்ட் எப்போதும் போல் உங்களோட லைஃப்பில் உங்களோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே வந்து நான் கூட இருப்பேன். Wish you the very best for everything in your life to work at its best.